கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்குன்னு வரவேண்டிய ஒரு சொத்தும் உங்களுக்குன்னு வரவேண்டிய பணமும் மரியாதையும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராமல் பாதியிலேயே முட்டுக்கட்டையாக நின்ற ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இல்லை என்றால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் போகிறது. இதனை கொஞ்சம் கவனமாக உற்று நோக்கி கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. சொத்துல ஒரு சிக்கலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நாலாம் வீடான பூமி மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறுகளின் காரணமாக உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலே அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ நீங்கள் வேர்வை சிந்தி எங்கு வெளிநாடோ அல்லது உங்களுடைய உள்ளூரில் கூட நீங்க வேலை பார்த்து உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு நிலத்தையோ ஒரு இடத்தையோ கூட நீங்க வாங்கி போட்டிருப்பீங்க முன்னோர் காலங்களில். ஆனா உங்களுடைய சொத்து அப்பொழுது பிரிக்காம கூட்டு குடும்பமா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தும் இல்லாமலும் போயிருக்கலாம். அதனால சில காரணங்களால நீங்களும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் சொத்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடைக்காமலும் உங்களுடைய நிலத்தில் போதுமான அளவுக்கு டாக்குமெண்டும் பட்டாக்களும் இல்லாமல் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்கி போட்ட உங்களுடைய சொந்த காசினால் வாங்கி போட்ட நிலம் கூட உங்களுடைய கைக்கு வராமல் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் புறம்போக்கு நிலமாகவும் இவங்க இருக்கிறது என்றும் காட்டக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அல்லது உங்களை பற்றி முழுவதுமே தெரிந்த நபர்கள் அந்த ஒரு இடத்தை அவங்களுடைய பெயர்ல எழுதி கொள்வாங்க. இதுல உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் பங்கும் இருக்கிறது என்பதை நாட்கள் போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று என் வாழ்க்கைக்குள்ள நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய உடன் பிறந்தவன் என் கூடவே இருந்து இனி இப்படி பழி வாங்குமா, இந்த அளவுக்கு என்னிடம் வந்து செய்வான், என்னிடம் கேட்டால் நானே கொடுத்திருப்பேன், இருந்தாலும் அவன் எப்படி எனக்கு இந்த ஒரு துரோகத்தை பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு ஒரு பக்கம் அழுகை, மற்றொரு பக்கம் ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டார்களே என்று சில கவலைகள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்களின் சூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கப்பட்டது. சொத்துக்களும் கைவிட்டும் போனது. உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் அரசு அலுவலகங்களையும் அலைய வேண்டியது ஆயிப்போச்சு. நியாயம் உங்கள் பக்கம் இருந்துமே உங்களுடைய சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் ஒரு மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்திருப்பீங்க. அந்த ஒரு மனவேதனை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்திருக்கும் என்பது உங்களுடைய ஆழ்ந்த மனதிற்கு மட்டுமே தாங்க தெரியும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கிறது. அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனிமை. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது லக்னத்தில் சனியின் தாக்கத்தினாலேயோ எந்த ஒரு நேரத்துல இப்படி இருந்த காலங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பாங்க. அவர்கள் இருந்துமே உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்தது. சுற்றி மனிதர்கள் இருந்து என்ன செய்ய, ஆனா நமக்குன்னு ஒரு மனிதர்கள் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகத்தை செய்துவிட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் கூறியிருப்பீர்கள். அதனால நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிய நண்பர்கள் என்பவர்களே வேண்டாம். நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில பட்ட அவமானங்களும் பட்ட பிரச்சனைகளுமே போதும். இனிமேலாவது நம்ம யாரையும் நம்பாமல் நம்முடைய பெற்றோர்கள் மட்டுமே எனக்கு போதும். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பம், அதாவது நம்முடைய வாழ்க்கை துணையும் நம்முடைய குழந்தைகளும் இவர்கள் மட்டும் எனக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அவமானப்பட்ட சில விஷயங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறணும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மனக்கவலை. லக்னத்தில் ஜென்மசனியின் சஞ்சாரமும் ராசிநாதன் பலவீனமடைந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கும் இனம் புரியாத பயத்திற்கும் ஆளாக்கப்பட்டீங்க. வெளியில் பார்க்கும்போது தத்துவவாதியை போல அமைதியாக வலம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை போல நீங்க வெடித்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், தேவையற்ற பயம், குழப்பம் அனைத்தும் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்தது. இரவில் தூக்கமில்லாமலும் யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்த அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கும்பம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும்.
11ஆம் வீடான சமூக தொடர்பு மற்றும் நட்பு ஸ்தானம் புதுப்பொலிவு பெறப்போவதால் உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய உன்னதமான புதிய மனிதர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அந்த புதிய மனிதர்களின் சேர்க்கைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலதிபர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் நட்பு உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கைக்குள்ள உயர்வீங்க. இந்த புதிய நட்புகள் வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் உங்களின் தொழில் முன்னேற்றத்திற்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் உந்து சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளங்கவ ஆரம்பிக்கும். உங்களுடைய தனிமையான சூழலை மாற்றிக்கொண்டு வாழ்வில் புதிய உற்சாகத்தை விதைக்கும்படியான உன்னதமான தோழமைகள் உங்களை தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். நீங்க பண்ணக்கூடிய முதலீட்டிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள லாபத்தை தேடி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைப்போவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளுக்கும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளுக்கும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். அந்த ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்க போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான தூர தேச பயணஸ்தானமும் அனுகூலம் அடைவதால் வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் அல்லது உயர்கல்வி கற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் நீங்கி மிக எளிதாகவே வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். பன்னாட்டு நிறுவனங்களின் பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தூரதேச பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்வாதாரம் உலகளவில் உயர்ந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்ற ஒரு முடிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மனதில் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனால மனதிற்குள்ள நினைத்ததை நீங்க உடனே செய்து முடித்து விடுங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய நபர்களால் ஒரு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். பேச்சு திறமையால் வரவுகள் அதிகரித்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் உருவாகும். பயணங்களில் இருந்த இழுப்பறிகள் ஆனது குறைந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பெயரை நீங்க தேடிக்கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரித்துவிடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைத்து நல்ல நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாற்றப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கும்பம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 11ஆம் வீடான சமூக தொடர்பு மற்றும் நட்பு ஸ்தானம் புதுப்பொலிவு பெறப்போவதால் உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய உன்னதமான புதிய மனிதர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அந்த புதிய மனிதர்களின் சேர்க்கைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலதிபர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் நட்பு உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கைக்குள்ள உயர்வீங்க. இந்த புதிய நட்புகள் வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் உங்களின் தொழில் முன்னேற்றத்திற்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் உந்து சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளங்கவ ஆரம்பிக்கும். உங்களுடைய தனிமையான சூழலை மாற்றிக்கொண்டு வாழ்வில் புதிய உற்சாகத்தை
விதைக்கும்படியான உன்னதமான தோழமைகள் உங்களை தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். நீங்க பண்ணக்கூடிய முதலீட்டிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள லாபத்தை தேடி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைப்போவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளுக்கும் இனிமேல் செய்ய போகும் புதிய முதலீடுகளுக்கும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். அந்த ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்க போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான தூரதேச பயணஸ்தானமும் அனுகூலம் அடைவதால் வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் அல்லது உயர்கல்வி கற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் நீங்கி மிக எளிதாகவே வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். பன்னாட்டு நிறுவனங்களின் பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தூரதேச பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்வாதாரம் உலகளவில் உயர்ந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்ற ஒரு முடிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மனதில் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனால மனதிற்குள்ள நினைத்ததை நீங்க உடனே செய்து முடித்து விடுங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய நபர்களால் ஒரு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். பேச்சு திறமையால் வரவுகள் அதிகரித்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் உருவாகும். பயணங்களில் இருந்த இழுப்பறிகள் ஆனது குறைந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பெயரை நீங்க தேடிக்கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரித்துவிடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைத்து நல்ல நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாற்றப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துண்டே இருக்கும். நன்றி, வணக்கம், நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள